சட்டவிரோதமாக நாட்டில் இருந்து பணத்தை வெளியே கொண்டு சென்றவர்கள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்வதன் அவசியம் தொடர்பில் வலியுறுத்தல். போலீஸ் மாதிபர் பதவியிலிருந்து ஓய்வு. யாழ்ப்பாணத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்ட காணி சுத்திகரிப்பு நடவடிக்கை மக்களின் எதிர்ப்பு காரணமாக கைவிடப்பட்டுள்ளது. யாழ் அரசு அதிபரின் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி தொடர்பில் அமைச்சர் சந்திர வீரக்குடி விமர்சனம். சட்டவிரோதமாக இலங்கையிலிருந்து பணம் வெளிநாடுகளுக்கு வெளியேற்றப்பட்டமை தொடர்பில் முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குளோபல் பைனான்சியல் இன்டெகிரிட்டி அறிக்கையின் இணை ஆசிரியர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2004ஆம் ஆண்டிலிருந்து 2013ஆம் ஆண்டு வரையான 10 வருடங்களில் 2.8 டிரில்லியன் ரூபாய் சட்டவிரோதமாக இலங்கையிலிருந்து வெளியேற்றப்பட்டு செய்யப்பட்டுள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு வழங்கிய விசேட சேவையில் அவர் கூறியுள்ளார். அரசாங்கத்தின் மோசடியாகவே நாம் சட்டவிரோத நிதி கொடுக்கல் வாங்கலை அடையாளப்படுத்துகிறோம். அந்த பணம் நியாயமான முறையில் சம்பாதிக்கப்பட்டிருக்கலாம். எனினும் அதனை பயன்படுத்தி சட்டவிரோதமான முறையிலேயே கொடுக்கல் வாங்கல் செய்துள்ளனர். இலங்கை எடுத்துக்கொண்டால் சுமார் $20 பில்லியன் கடந்த 10 வருடங்களுக்குள் சட்டவிரோதமாக நாட்டிலிருந்து வெளியேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இறக்குமதி நடவடிக்கைகளின் போது தவறான தகவல்களை உரிய விலையை விட கூடுதல் விலைக்கு சமர்ப்பித்து அதற்கான பற்றுச்சீட்டுகளூடாகவே $17 பில்லியன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி, நிதி புலனாய்வு பிரிவு மற்றும் துறைசிறி ஆகியன இது தொடர்பில் விசாரணை நடத்த வேண்டும் என நான் ஊக்கப்படுத்துகிறேன். உலகின் ஏனைய நாடுகளில் புலனாய்வு பிரிவினர் இத்தகைய விடயங்கள் தொடர்பில் செயற்படும் விதம் மற்றும் பிரச்சனைகளை தீர்க்கும் விதத்தை கருத்தில் கொண்டு மீண்டும் இந்த பிரச்சனை ஏற்படாதிருக்க கொள்கைகள் உருவாக்கப்பட வேண்டும். இந்த விடயத்தில் இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுவதற்கு நாம் விருப்பத்துடன் இருக்கிறோம். சட்டவிரோதமாக நாட்டிலிருந்து பணம் வெளியேற்றப்பட்டதாக குற்றம் சுமத்தப்படுகின்ற காலப்பகுதியில் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநராக செயற்பட்ட அஜித் நிவாட் கப்ராலிடம் இது குறித்து நாம் வினவிய போதிலும் அவர் பதிலளிக்க மறுத்தார். அரசியல்வாதிகள் சிலரும் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டனர். இலங்கையின் சிலரும் இதனுடன் தொடர்பு பட்டுள்ளதாக கூறுகின்றனர். அவர்கள் யார், எவ்வளவு பணத்தை வைப்பிலிட்டுள்ளார்கள் என்ற அனைத்தையும் கண்டுபிடிக்க முடியும். நல்லாட்சி தொடர்பில் பேசப்பட்டாலும் இந்த விடயத்தில் அரசாங்கம் ஏன் மௌனமாக இருக்கின்றது என நமக்கு ஆச்சரியமாக உள்ளது. முழு உலகமும் காண்கின்றது. எவராலும் மறைந்திருக்க முடியாது. தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்துள்ளது. தாம் செய்தவற்றை முழு உலகமும் அறிந்து கொள்வதை எவராலும் தடுக்க முடியாது. சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக எமது சட்டங்களிலும் திருத்தம் கொண்டு வர வேண்டியுள்ளது. இந்த நியூஸ் ஃபர்ஸ்ட் நியூஸ் லைன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜனாதிபதி சட்டத்தரணி ஹேமந்த வர்ணகுல சூரிய இது தொடர்பில் கருத்து வெளியிட்டார். தற்போது நாம் சிக்கலான நிலையிலேயே இருக்கின்றோம். அனைத்திற்கும் ஜாய்வேவா என கோஷம் எழுப்பும் மக்களை மாத்திரமல்ல, எம்மை போன்றவர்களையும் ஏமாற்றியுள்ளனர். உதாரணமாக, நான் எனது பிள்ளையின் கல்விக்காக பணத்தை அனுப்பி வைப்பதற்காக எத்தனை ஆவணங்களை நிரப்ப வேண்டியுள்ளது. அப்படி செய்தாலும் வங்கி அந்த பணத்தை உரிய நேரத்தில் அனுப்பி வைப்பதில்லை. எனினும் இவர்களை போன்றவர்கள் பில்லியன் கணக்கான டாலர்களை பதுக்குகின்றனர். எனினும் அவர்களிடம் எத்தகைய கேள்விகளும் கேட்கப்படுவதில்லை. யாழ்ப்பாணத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்ட காணி சுவீகரிப்பு நடவடிக்கை மக்களின் எதிர்ப்பு காரணமாக கைவிடப்பட்டுள்ளது. யாழ் ஆனைக்கோட்டை கூடாவடி பகுதியில் காணி அளவீடு செய்வதற்காக நில அளவீட்டாளர்கள் சென்றபோது பொதுமக்களினால் எதிர்ப்பு வெளியிடப்பட்டது. குறித்த பகுதியில் உள்ள 5 பேருக்கு சொந்தமான 16 ஏக்கர் காணியை அளவீடு செய்த போது ஏற்பட்ட எதிர்ப்பினால் அளவீடு செய்யும் பணி நிறுத்தப்பட்டதாக நமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். ஆனைக்கோட்டை கூடாவடி ராணுவ முகாம் அமைந்திருக்கின்ற தனியாருக்கு சொந்தமான காணிகளை சுவீகரிக்கின்ற முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இவ்வாறான ஒரு முயற்சி கடந்த 8 மாதங்களுக்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட பொழுது நாங்கள் அந்த முயற்சியை முறியடித்திருந்தோம். அப்பொழுது அதனை கைப்பற்றுவது போன்று கைவிட்டுவிட்டு மீண்டும் இப்பொழுது அவர்கள் அந்த வழக்கின முயற்சி ஆரம்பித்திருக்கிறார்கள். ராணுவத்தினருடைய தேவைக்காக பொதுமக்களுடைய சொந்தமான தனியார் காணிகளை
சுவீகரிப்பது என்பதை எக்காரணம் கொண்டு உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் வசிக்கும் அந்த இடங்களை கூட ராணுவம் அபகரித்து தங்களுக்கான அந்த முகாம்களை அமைப்பதற்கான அந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் இவ்வாறான செயற்பாடுகளை தொடர்ச்சியாகவே முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. இது இன்றைக்கு நிறுத்தப்படும் என்பதுதான் இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரதானமான கேள்வியாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து யாழ் மாவட்ட அலுவலகத்துக்கு சென்ற குழுவினர் யாழில் முன்னெடுக்கப்படும் காணி சுவீகரிப்பு நடவடிக்கையை உடன் நிறுத்துமாறு காணி உரிமையாளர்களும் அரசியல்வாதிகளும் வலியுறுத்தினர். யாழ் அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகத்தை சந்தித்த இவர்கள் மகஜர் ஒன்றையும் கையளித்தனர். இதன்போது இவர்கள் யாழ் அரசாங்க அதிபர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு எதிர்ப்பு தெரிவித்தனர். அதன் பின்னர் அவர்கள் அரசாங்க அதிபர் அலுவலக கட்டிட தொகுதியில் சுமார் ஒரு மணித்தியால முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே எங்களுடைய தமிழ் பேசும் தமிழ் மக்களுடைய காணிகளை, தனியாருடைய உறுதி காணிகளை அரசாங்கம் முப்படைகளுக்காகவும் போலீசாருக்காகவும் கட்டாய சுவீகரிப்பை செய்வதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். இந்த நிலைமைக்கு நாங்கள் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றோம். முல்லைத்தீவிலும் அங்கே காணி சுவீகரிப்புகளும் அத்துமீறிய சிங்கள குடியேற்றங்களும் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் மக்கள் தங்களுடைய விவசாயம், வாழ்வாதாரம், மீன்பிடி போன்றவற்றை செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபருடைய அலுவலகத்தை நாங்கள் பூட்டி நாங்கள் ஒரு எதிர்ப்பு நடவடிக்கைகளில் நாங்கள் 1 மணி நேரம் ஈடுபட்டிருந்தோம். மீள புனரமைக்கப்பட்ட பட்டிருப்பு வலயக்கல்வி பணிமனை இன்று முதல் செயற்பட தொடங்கியுள்ளது. 30 வருடங்களாக போலீசார் வசமிருந்த பட்டிருப்பு வலயக்கல்வி பணிமனைக்கு சொந்தமான கட்டிடம் மற்றும் காணி விடுவிக்கப்பட்டதன் பின்பு இன்று சமயக்கிரைகளுடன் இயங்க ஆரம்பித்தது. மீள புனரமைக்கப்பட்ட கல்வி பணிமனையின் செயற்பாடுகளை பட்டிருப்பு வலயக்கல்வி பணிப்பாளர் ஆரம்பித்து வைத்தார். காணாமல் போனோர், காணாமல் ஆக்கப்பட்டோர் மற்றும் படுகொலை செய்யப்பட்டோரின் உறவினர்களினால் மூதூரில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மூதூர் பிரதேச செயலகத்திற்கு முன்பாக இன்று காலை 10 மணி முதல் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வெவ்வேறு வாசகங்களை ஏந்தியவாறு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. ஆகையினால் இந்த காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு என்ன நடந்தது, ஏது நடந்தது, யார் செய்தது என்பது இனம் காணப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்குவதோடு மட்டுமல்லாது இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் வாழ்வாதாரம், அந்த பிள்ளைகளுடைய கல்வி, அது சம்பந்தமான நிரந்தரமான ஒரு வருமானத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் அண்ணனை தந்தா காணும்போது எங்களுக்கு ஒரு பேருமே வேணாம். எங்களுக்கு சகோதரம் வேணும். எங்களுக்கு நான் பதற மாதிரி எத்தனையோ அம்மா அப்பா சகோதரங்கள் எல்லாம் பதறுது. எங்களை சகோதரத்தை எடுத்து தாங்க தயவு. நீங்க மகனோட காணாம எல்லாம் தேடி எனக்கு அதாலிஞ்சு கடைசியில் நானும் நோய் வாய்ப்பட்டு வேண்டியிருக்கேன். இன்னும் அவரையும் இழந்துட்டேன். ஒரு மகன் எங்களுக்கு வயது வைத்து எங்களை மகனை எடுத்துட்டாங்க. நாங்க தேடாத இடமும் இல்லை. ராணுவம் தாண்ட உள்ளே வச்சிருக்குது. எங்களுக்கு எடுத்து தாங்க. எனக்கு ஒரு உதவியும் இல்லாம கஷ்டம். எனக்கு எங்களுக்கு உயிர் வேணும். எங்களுக்கு 3 பேர் எனக்கு வேணும். அதனை அடுத்து தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை ஆர்ப்பாட்டக்காரர்கள் மூதூர் பிரதேச செயலாளரிடம் கையளித்தனர். பிரதேச செயலாளரினால் வழங்கப்பட்ட வாக்குறுதியை அடுத்து கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். போலீஸ் மா அதிபராக செயற்பட்ட NK இலங்ககோன் இன்று பதவியிலிருந்து ஓய்வு பெற்றார். இலங்கையின் 33வது போலீஸ் மா அதிபராக அவர் கடந்த 5 வருடங்களாக செயற்பட்டிருந்தார். இது தொடர்பான விரிவான தகவலை எமது தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். திருகோணமலை மூதூர் கங்குவேலி அகஸ்திய சிவன் ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. தொன்மை வாய்ந்த இந்த ஆலயம் நீண்ட காலத்திற்கு பின்னர் புனருத்தாபனம் செய்யப்பட்டு இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இன்று காலை முதல் நடைபெற்ற கிரியைகளை அடுத்து மகா கும்பாபிஷேகம் நிகழ்த்தப்பட்டது. இதில் அதிகளவான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இந்த இடத்தில் ஆரம்பத்தில் அகஸ்தியார் முனிவர் ஒரு பாரிய சிவன் கோயிலை அமைத்து இங்கு ஒழுங்காக நிரந்தரமாக பூஜை நடைபெற்று வந்தது. பழைய காலத்தில் அகஸ்தியார் ஸ்தாபனத்தில் ஒரு பல்கலைக்கழகம் இருந்ததாக கூட சில சரித்திர நூல்களில் கூறப்பட்டிருக்கின்றது. நீண்ட காலமாக
இந்த சிவன் கோயில் கவனிக்கப்படாமல் பல கிராமங்களிலிருந்து தொழிலிருந்து காரணத்தின் நிமித்தம் கவனம் செலுத்தப்படாமல் பல சேதங்கள் கோயிலில் ஏற்பட்டன. வன்முறையின் காரணமாகவும் சமீபத்தில் சிறுபல சேதங்கள் ஏற்பட்டன. ஆனால் இன்று மக்களுடைய ஆர்வத்தின் காரணமாக இந்த கோயிலுடைய புனரமைப்பு வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு பெருமானுடைய மூலஸ்தாபனம் கட்டப்பட்டு இன்றைக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கின்றது. வடமாகாணத்தின் மன்னார் மாவட்டத்தில் வைத்திய தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கில் இன்று 4 வைத்தியசாலைகளும் 2 மலேரியா தடை இயக்கத்துக்குரிய கட்டிடங்களும் திறந்து வைக்கப்பட்டன. வடமாகாண சுகாதார அமைச்சரின் தலைமையில் இந்த கட்டிடங்கள் இன்று திறந்து வைக்கப்பட்டன. வடமாகாண சுகாதார அமைச்சர் பாசத்திலிங்கத்தினால் இன்று இந்த வைத்தியசாலை கட்டடங்கள் திறந்து வைக்கப்பட்டன. 180 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நிதியில் இந்த கட்டடங்கள் இன்று திறந்து வைக்கப்பட்டன. முசலி, நானாட்டான், எருகலம்பேட்டி, சிலாவத்துறை, பேசாலி, சிறுநாவற்குளம் ஆகிய பகுதிகளிலேயே இந்த கட்டடங்கள் இன்று திறந்து வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன், வடமாகாண மீன்பிடி அமைச்சர் ப. டெனீஸ்வரன், வடமாகாண உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். பல வருடங்களாக தமது உழைப்பின் மூலம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு உந்து சக்தியாக திகழும் மலையக மக்களின் வாழ்க்கை வெளிச்சமின்றி காணப்படுவது கவலைக்குரியதே. நுவரலியா கந்தப்புல சந்திரகாந்தி தோட்டமே இது. சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் இந்த தோட்டத்தில் அடிப்படை வசதிகள் அற்ற நிலையில் அன்றாட வாழ்வினை கொண்டு செல்கின்றனர். பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வரும் சந்திரகாந்தி தோட்ட மக்கள் தமது பிள்ளைகளின் எதிர்கால நிலை தொடர்பில் ஏக்கத்துடன் உள்ளனர். நகரமத்துல கரண்ட் வசதி எங்களுக்கு இல்ல, பிள்ளைகளை வளர்க்கணும், ஸ்கூல் செலவு, இந்த பால வசதி எங்களுக்கு இருக்க நாங்க கஷ்டத்துல தான் இருக்கோம். எங்களுக்கு இருக்க பிள்ளைகிட்ட எதிர்காலத்தை நினைச்சு நாங்க ஒவ்வொரு நாளும் சிந்திச்சு கவலைப்பட்டு இருக்கோம். ரோட்டு வசதிகள் இருக்காது, ஒவ்வொரு லைஃபும் நடக்க முடியாது, தண்ணி வசதி இல்லை, ஸ்கூல் பிள்ளைகள் சரியா போக முடியாது, தண்ணி இல்லாம கூரை ஒழுகுது ஆளுகளுக்கு. தோட்ட தொழிலாளிகளின் சம்பளம் உயர்த்தப்படும் என்று தேர்தல் காலங்களில் மேடைக்கு மேடை வாக்குறுதிகள் அளிக்கப்பட்ட போதிலும் அவை இன்று காற்றில் சென்றுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். கலாபல மீட்டிங்கு போயிருந்தோம், ரணில் சார் வந்திருந்தாரு, அவர் சம்பளங்கள் கூட்டி தருன்னு சொன்னாரு. ஆனா இது வரைக்கும் இல்ல. பக்கத்துல ஜெகாமுரம் அவர் சேர இருந்தாரு, அவரும் கூட்டி தரணும். இது வரைக்கும் எங்களுக்கு சம்பளம் கூட்டி கொடுக்கவே இல்ல. 1 வருஷம் ஆயிடுச்சு இதோட எங்களுக்கு சம்பளத்தை கூட்டி தரணும், இன்னைக்கும் கூட்டி கொடுத்ததே இல்ல. பிரதமர் கொடுப்பாரு, ஜெகாமர சார் கொடுப்பாரு, தொண்டமா சார் கொடுப்பாரு, ஆனா ஒரு தொழில் வரையும் கொடுக்கல. தொண்ட மாவட்டத்தை பேசி நிறைய பேர் நம்பிருந்தாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இன்ன வரைக்கும் அந்த சேரும் 1 ரூபா கூட போடல. சில நேரத்துல நாங்க தலைவர்கள மீட்டிங்க்கு போயிருந்தோம். அங்க ரணில் சார் வந்திருந்தாரு, அவரோட ஜெகாமர சாரும் வந்திருந்தாரு. அவரு சொன்னாரு, எங்களுக்கு நாங்க 1000 ரூபாய் சம்பளம், எலெக்ஷன் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் 1000 ரூபாய் சம்பளம் தாரேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஜெகாமர சாரும் ஒத்துழைப்பு தாரேன், சம்பளம் தாரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து தொண்டமா சாரும் சொல்லியிருந்தாரு, நான் மலையக மக்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் வாங்கி தாரேன்னு. ஆனா எங்களுக்கு இது வரைக்கும் 1 வருஷம் முடிஞ்சு இது வரைக்கும் எந்த அமைச்சர்மாரும் சம்பளம் வாங்கி கொடுக்கல. ஆளுகளை ஏமாத்தி ஓட்ட மட்டும்தான் வாங்குறாங்களோ ஒழிய இவ்வளவு நாளைக்கு எந்த இதுவும் செஞ்சு தரல. தலைவருமாரை தான் தொழிலாளியை ஏமாத்துறது. எங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் வாங்கி தரேன்னு அதுவும் இல்ல, 450 ரூபா தான் கடைசி வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கிற சம்பளம். இப்படி எல்லாம் இருக்கிற நேரம் நாங்க 180 ரூபா சம்பளம் கொடுக்க இயலுமா? போலீஸ் மா அதிபராக செயற்பட்ட NK இலங்ககோன் என்ற பதவியிலிருந்து ஓய்வு பெற்றார். இலங்கையின் 33வது போலீஸ் மா அதிபராக அவர் கடந்த 5 வருடங்களாக செயற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை வெற்றிடமாக உள்ள போலீஸ் மா அதிபர் பதவிக்கு புதிய போலீஸ் மா அதிபரை நியமிப்பதற்காக 3 பெயர்களை ஜனாதிபதி அரசியலமைப்பு சபையிடம் ஒப்படைத்துள்ளார். ASM விக்ரமசிங்க, பூஜித் ஜெயசுந்தர மற்றும் CT விக்ரமரத்ன ஆகிய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர்களின் பெயர்களே சிபார்சு செய்யப்பட்டுள்ளன. அடுத்த போலீஸ் மா அதிபர் யார் என்பது தொடர்பில் சிபார்சு செய்வதற்காக ஜனாதிபதிக்கு அறிவிப்பதற்காக அரசியலமைப்பு சபை எதிர்வரும் 18ஆம் தேதி கூட உள்ளது. 1980ஆம் ஆண்டு உப போலீஸ் இன்ஸ்பெக்டராக போலீஸ் சேவையில் இணைந்து கொண்ட NK இலங்ககோன் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் ஆரம்ப உறுப்பினர் ஆவார். யுத்த காலத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சேவையாற்றிய அவர் போலீஸ் திணைக்களத்தில் பல பதவிகளை வகித்தார். 2011ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் தேதி போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்ட NK இலங்ககோன் போலீஸ் சேவையை மக்களுடன் நெருங்கிய சேவையாக மாற்றுவதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டார். நான் மிகவும் மகிழ்ச்சியுடனே போலீஸ் சேவையில் இணைந்து கொண்டேன். இன்று 36 வருடங்களின் பின்னரும் நான் மிகவும் மகிழ்ச்சியுடனேயே ஓய்வு பெறுகின்றேன். எனவே இந்த சேவையின் கௌரவத்தை பாதுகாக்கும் வகையில் அர்ப்பணிப்புடன் செயற்படுமாறு நான் அதிகாரிகளிடமும் கேட்டுக்கொள்கின்றேன்.
නිලධාරීන්ගෙන් ඉල්ලා සිටින්නට බලාපොරොත්තු. அரசியல் அதிகாரத்துக்கு போலீசார் அடிபணிவதாக போலீஸ் மற்றும் போலீஸ் மா அதிபருக்கு தொடர்ந்தும் குற்றம் சுமத்தப்படுகிறது. ජනතාව වෙනුවෙන් ඉෂ්ට කරන්න තිබෙන කාර්යභාරය හරියට ඉෂ්ට மக்களுக்கான சேவையை உரிய முறையில் நிறைவேற்றினால் அரசியல் தலையீடுகளை குறைத்துக் கொள்ள முடியும் என்பதே எனது அனுபவமாகும். මේක මගේ අත්දැකීම. உங்களது சேவையின் போது அரசியல் தலையீடுகள் இடம்பெற்றதா? முடியாத விடயம் என்றால் அதனை தெளிவாக்க முடியாது. உங்களது சேவை காலத்தில் மன வருத்தம் அடைந்த சந்தர்ப்பங்கள் உள்ளதா? இல்லாமல் இல்லை. சில சந்தர்ப்பங்கள் என் மீது சில குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அதன் போது சற்று மன வருத்தம் அடைந்தேன். அவற்றை நான் காலத்திற்கு விட்டுக் கொடுத்துவிட்டு அமைதியாக இருந்தேன். எனக்கு பிறகு வரும் போலீஸ் மா அதிபர் அதிர்ஷ்டசாலி. தற்போது அமைச்சில் சிறந்த பின்புலம் உள்ளது. அதனை நான் அச்சமின்றி கூறுகின்றேன். මොකද දැන් අමාත්‍යාංශයේ තාමත්ම හොඳ පරිසරයක් තියෙනවා. ඒක පැහැදිලිව කියන බය නැතුව කියනවා. அரசாங்கத்திடமிருந்து தூதுவர் பதவியை அல்லது ஆலோசகர் பதவியை ஏற்றுக்கொள்ளுமாறு கூறினால் அதனை ஏற்றுக்கொள்வீர்களா? இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை. அமிலிபிட்டிய இளைஞரின் மரணம் தொடர்பிலும் ஊடகவியலாளர்கள் இதன் போது கேள்வி எழுப்பினர். நான் இது தொடர்பில் பேசினால் அந்த ஏஎஸ்பி எனது பாதுகாவலர் என்று கூறுவர், இல்லாவிடின் எனது சீடன் என்று கூறுவர். அதனால் அது தொடர்பில் நான் பேசுவதில்லை. நான் ஏஎஸ்பி ஆக இருக்கும் போது அவர் போலீஸ் சேவையில் இணைந்ததும் இல்லை. உண்மையை மறைக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை. அந்த அதிகாரிகளை பாதுகாக்க வேண்டிய தேவையும் இல்லை. எனினும் அதிகாரிகளுக்கு அநீதி இழைக்க இடமளிப்பதில்லை. தவறு செய்திருந்தால் நீதிமன்றத்தினூடாக தண்டனை வழங்க வேண்டும். அவர்கள் தவறு செய்யாவிடின் அவர்களுக்கு தண்டனை வழங்க இடமளிக்க முடியாது. ஜனாதிபதி தேர்தல் பெருவேறு வெளியான இரவு அலரி மாளிகையில் பாதுகாப்பு தரப்பினரை அழைத்து சதித்திட்டம் தீட்டியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலும் இதன் போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். அது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டது. விசாரணைகளின் பின்னர் ஆவணங்கள் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சட்டமா அதிபர் அது தொடர்பில் ஆராய்ந்து வழக்கு தொடர வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானிப்பார். போலீசார் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டு தொடர்பிலும் இங்கு கேள்வி எழுப்பப்பட்டது. 84,000 உறுப்பினர்கள் உள்ள ஒரு நிறுவனமே போலீஸ் சேவையாகும். எமது போலீசார் 30 வருட யுத்தத்தில் கலந்து கொண்டனர். துப்பாக்கிகளை ஏந்தியிருந்தவர்கள் அடுத்த கட்டமாக வாகன சாரதிகளிடம் வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை கேட்பது எவ்வளவு உளரீதியான சிரமம் என்பதை சிந்திக்க வேண்டும். போலீஸ் மா அதிபருக்காக இன்று விசேட மரியாதை அணிவகுப்பும் போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்றது. அரசாங்கம் அறிவித்துள்ள நிர்ணய விலையின் கீழ் நெட் கொள்வனவு செய்யப்படாமையால் தாம் பெரும் நட்டத்தை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக யாழ் தென்மராட்சி பிரதேச விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். யாழ் தென்மராட்சி பகுதி மக்கள் விவசாயத்தை நம்பியே தமது ஜீவனோபாயத்தை கொண்டு செல்கின்றனர். கடந்த வருடம் தென்மராட்சியில் உள்ள காமநில சேவைகள் நிலையத்தில் நெற்கொள்வனவு குறிப்பிட்ட அளவு மேற்கொள்ளப்பட்ட போதிலும் இந்த வருடம் அங்கு நெற்கொள்வனவு மேற்கொள்ளப்படவில்லை என விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். தனியாருக்கு குறைந்த விலையில் நெல்லை விற்பனை செய்வதால் பாரிய நட்டத்தை எதிர்நோக்குவதாகவும் இவர்கள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக தமது வீடுகளிலேயே நெல்லை களஞ்சியப்படுத்தி வைத்துள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு அண்மையில இதை கொள்ள செய்யணும், இதை விடுத்து புத்தூரை கொண்டு செல்லுங்கள், மந்தையை கொண்டு செல்லுங்கள் சொல்லி எங்களை வீணான இலக்களை ஏற்படுத்தி விவசாயத்தின் மேல எங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு பற்றை இல்லாம பண்ணக்கூடாது. இந்த பற்றை மேலும் மேலும் வளர்க்க வேணும் என்று சொன்னால் எங்களால் அறுவடை செய்யப்பட்ட இந்த நெல்லை எங்களுக்கு அண்மையில எங்களுக்கு மிக இலவாக சேர்ப்பிக்கக்கூடிய இடத்துல இந்த நெல்லை கொள்வனை செய்யறதுக்கு ஆக்கப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளுவோம். இங்கே இருந்து மந்தியை கொண்டு வர என்றால் 60 கிலோமீட்டர் தொலைவில் கொண்டு சென்று கூலி அதுகளெல்லாம் கூடுதலாக முடியும். அதால் எங்களுக்கு பெரும் நட்டத்தை நாங்கள் சந்திக்க வேண்டி நேரிடுவது. மன்னார் பெரிய பாண்டி பிரிச்சான் குளத்தின் புனரமைப்பு பணிகளில் கடந்த காலங்களில் இடம்பெறும் மோசடிகள் வெளிக்கொணரப்பட வேண்டும் என பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.
மன்னார் மடு பிரதேச செயலக பிரிவில் உள்ள பெரிய பன்றிவிரிச்சான் கிராம விவசாயிகள் நெற்றிகைக்கு தேவையான நீரை இந்த குளத்திலிருந்து பெற்றுக் கொள்கின்றனர். 200 விவசாய குடும்பங்கள் சுமார் 600 ஏக்கரில் நெற்றிகை மேற்கொள்கின்றனர். 1957 ஆண்டுக்கு பின்னர் பாரளவிலான புனரமைப்பு பணிகள் எவையும் முன்னெடுக்கப்படவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். 2013 ஆரம்பிக்கப்பட்ட புனரமைப்பு பணிகள் உரிய முறையில் இடம்பெறவில்லை எனவும் பல்வேறு ஊழல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். அத்துடன் அரசியல் செல்வாக்கு காரணமாக புனரமைப்பு ஒப்பந்தம் உள்ளூர் மக்களுக்கு வழங்கப்படுவதில்லை என பிரதேச மக்கள் கூறுகின்றனர். அவங்க ஒரு 25% வேலையும் இங்கே செய்யல. காலம் நீடிச்சு சாமான்களை கொண்டு பறிக்கிறதும் அவங்களே எடுத்து விற்கிறதும் அப்படியே இந்த வேலை செய்யாம அந்த காசு ஒரு 70 மில்லியன் ரூபாய் கிட்ட அந்த காசு திரும்பி போயிட்டு உலக வங்கிற காசு. என்ன பிரச்சனைன்னு சொன்னா எங்கட மாவட்டத்தில் உள்ளாக்கள் எங்கட வடபகுதியில் இருக்கிறார்களுக்கு இந்த ஒப்பந்தங்களை கொடுக்கல. அரசியல் செல்வாக்கு தெரியாது, வேற இடங்கள்ல இருந்து இந்த கான்ட்ராக்ட் எடுத்து செய்யறாங்க. உள்ளூர் அமைப்புகளுக்கு கிடைச்சா இல்ல உள்ளூர் மாவட்டத்தில் உள்ளாக்களுக்கு கிடைச்சா வடிவா செய்வாங்க. இன்னும் நியாயமான வேலை இருக்குது. வடக்கின் வசந்தம் திட்டத்தில் மன்னார் மாவட்ட விவசாயத்துறையை மேம்படுத்துவதற்கு 4878.77 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. குளக்கட்டின் புனரமைப்பு பணிகள் சுமார் 76 மில்லியன் ரூபாய் செலவில் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன. எனினும் இதற்கு முன்னர் இடம்பெற்ற ஊழல் மோசடிகளால் இந்த பணிகளும் இடைநடுவில் கைவிடப்படுமா என விவசாயிகள் அச்சம் வெளியிடுகின்றனர். குளம் 11 அடி தண்ணி பிடிக்கிற குளம் இப்ப 8 அடி தண்ணி தான் பிடிக்குது. குளம் புல்லாக தூர்வா மூடிட்டுது. எங்களுக்கு இந்த குளத்திற்கு ஆழப்படுத்தி இந்த குளக்கட்டு செய்கிறோட இந்த குளத்திற்கு ஆழப்படுத்தி தந்தால் நாங்கள் எல்லாம் 3 போகம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்று எங்களுக்கு அந்த கமத்தாலும் தண்ணி முழுக்க பாஞ்சினு தான் எங்களை குளத்தை மேவ வச்சதுக்கு இதை இந்த வாய்க்காலையும் புனரமைச்சு எங்களுக்கு இந்த குளத்தை தாட்டு தன்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த காலங்களில் தமது கிராமத்தின் பெயரில் செலவு செய்யப்பட்ட பணத்திற்கு என்ன நேர்ந்தது என்ற உண்மை வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்பது இந்த பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாகும். அமைச்சர் சந்தன வீரக்கோடி ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி தொடர்பில் இன்று காலை ஹப்புகல பகுதியில் கருத்து தெரிவித்தார். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியை பார்த்தால் அதில் பிரதான ஆசனங்களில் ஐக்கிய தேசிய கட்சியினரே உள்ளனர். அன்று எங்களுக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மாணவ அமைப்பை விரட்டி அடித்த காமினி லுக்குகை பற்றி சொல்லும் போது மாணவ அமைப்பு பெரும் அச்சத்தில் இருந்தது. அவர் எங்கள் கட்சிக்கு வந்து ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியில் முன்னிலையில் உள்ளார். எங்களுடைய 2001 அரசாங்கம் உடைவதற்கு பிரதான காரணமாக இருந்த பந்துர குணவர்தன, GLPRS ஆகியோர் தற்போது ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியில் முன்னிலையில் உள்ளனர். அன்று அமெரிக்காவில் இருந்து வந்த எங்களுக்கு பாரிய அச்சுறுத்தலாக இருந்த பெசில் ராஜா ஆகியோர் தற்போது ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியில் முன்னிற்பவர்கள். அவர்கள் அனைவரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு நல்லது செய்தார்களா தீமை செய்தார்களா எங்கிருந்து வந்தார்கள் என்பதே தெரியவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னர் அங்கத்தவராக இருந்த லக்ஷ்மண் கிரியல்ல தற்போது ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கிறார். மங்கள சமரவீரவும் தற்போது ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கின்றார். இது வித்தியாசமான நிலைமை. நாங்கள் அன்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இன்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் தான் இருக்கின்றோம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். මේ ඔක්කොම ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය. ඒක හොදත් කරාද නරකක් කරාද කොහෙන් ආවද කියන එක නෙමෙයි. ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ මුල ඉඳලා හිටපු ලක්ෂ්මන් කිරියල්ල මහත්තයලා අද UNP එකේ. මංගල සමරවීරලා UNP එකේ. ඉතින් මේක අමුතු තත්ත්වයක්. අපි කියන්නේ දෙන්නේ අපි එදත් ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය. අදත් ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය. හෙටත් අපි ශ්‍රී ලංකා புதிய அரசாங்கத்தின் முதலாவது உதா கம்மானிய திட்டம் என்று வலுவைய பிரதேசத்தில் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் சஜித் பிரேமதாச தலைமையில் நடைபெற்றது. காலஞ்சென்ற ரணசிங்க பிரேமதாசவின் திட்டமான உதா கம்மானிய என்ற திட்டம் 22 வருடங்களுக்கு பின்னர் திறந்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சம்பத் நுவர இஸ்ரோபாய கிராமம் என்று இதற்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த கிராமத்தில் 25 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதுடன் இந்த கிராமத்தில் வீதி, நீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த கிராமம் திறந்து வைக்கப்பட்டதன் பின்னர் பொது மண்டபம் ஒன்றையும் அமைச்சர் மக்கள் பாவனைக்காக கையளித்தார். நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னர் நாட்டில் எந்த ஒரு அபிவிருத்தியும் இடம்பெறவில்லை என எதிர்த்தரப்பினர் தெரிவிக்கின்றனர். கண்களுக்கு தென்பட்ட அளவில் அபிவிருத்தி நடைபெறவில்லை என்றும் சொல்கிறார்கள். நான் இந்த எதிர்த்தரப்பினருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆங்காங்கே எட்டி பார்த்து கதைப்பதற்கு பதிலாக நீங்கள் வேலைகளை பார்க்க வேண்டுமானால் வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சு செய்கின்ற வேலைகளை வந்து பார்க்குமாறு கூற விரும்புகிறேன். அந்த எதிர்த்தரப்பினருக்கு தெளிவாக கூற விரும்புகிறேன். 2025 ஆண்டு அளவில் அனைவருக்கும் நிழல் அமைத்துக் கொடுப்பதற்கு ரணசிங்க பிரேமதாசவின் பெயரில் எங்கள் அரசாங்கம் நம்பிக்கை வழங்கும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
சிறு தேயிலை தோட்ட அபிவிருத்தி அதிகார சபையின் தேயிலை சக்தி அறக்கட்டளை இன்று கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தது. கடந்த 2007 ஆண்டிலிருந்து படிப்படியாக தேயிலை சக்தி அறக்கட்டளை சரிவுக்குள்ளாகி வந்தது. 2015 ஆண்டாகும் போது இது பாரிய நெருக்கடி நிலைமைகளுக்குள்ளாகி இருந்தது. அந்த வேளையில் நான் பதவிக்கு வரும்போது அறக்கட்டளையின் வங்கிக் கணக்கில் வெறுமனே 75,000 ரூபாய் மட்டுமே இருந்தது. 2014 ஆண்டாகும் போது 101 மில்லியனாக காணப்பட்ட நட்டம் தற்போது 76 மில்லியனாக குறைந்துள்ளது. சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் கொழுந்துகளுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கவில்லை. அதே போன்று நான் பதவிக்கு வரும்போது இடைத்தரகர்களுக்கும் 102 மில்லியன் ரூபாய் செலுத்த வேண்டியிருந்தது. சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் கொழுந்துகளை தேயிலையை உற்பத்தி செய்து ஏல விற்பனைக்கு அனுப்பியதன் பின்னால் அதிலிருந்து கிடைக்கும் பணத்தின் மூலம் நாம் அவர்களுக்கான கொடுப்பனவுகளை வழங்கி அதனூடாக இடைத்தரகர்களின் கடனை அடைக்க நடவடிக்கை எடுத்தோம். தற்போது 38 மில்லியனாக இக்கடன் தொகை குறைவடைந்துள்ளது. குறைந்தபட்சம் தொழிற்சாலை ஒன்றின் மின்கட்டணத்தை கூட செலுத்த முடியாத நிலை அன்று காணப்பட்டது. புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் போராளிகள் வாழ்வில் எதிர்நோக்கும் துன்பங்கள் சொல்லில் அடங்கா. செல்வராசா சுரேஷும் அதற்கு விதிவிலக்கல்ல. மட்டக்களப்பு டாவட்காடு கிராமத்தில் வசித்து வருகின்றார் முன்னாள் போராளியான செல்வராசா சுரேஷ். யுத்தம் மௌனிக்கப்பட்டதை அடுத்து சரணடைந்த இவர் 2009 ஆண்டு புனர்வாழ்வு பெற்று விடுதலையானார். விடுதலையானவருக்கு வாழ்வின் நீரோட்டத்தில் இணைவது பாரிய சவாலாகியது. சாதனையாளர்களாக சஞ்சரித்த இவர்கள் இன்று வாழ்வினும் சிறைக்குள் அகப்பட்டுள்ளனர். தன்னலம் கருதாது தரணியில் தடம் பதித்தவர்கள் இன்று யாரும் கவனிப்பாரற்ற நிலையில் வாழ்வின் ஒரு மூலைக்குள் முடங்கி போயுள்ளனர். யுத்த ரணங்களால் எஞ்சியது உடலின் யுத்த வடுக்கள் மாத்திரமே. தாயின் அரவணைப்பில் வாழ்ந்து வரும் இவருக்கும் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் சமுர்த்தி நிவாரணமும் 3000 ரூபாய் கொடுப்பனவும் மாத்திரமே கிடைக்கின்றது. எனது 2007 ஆண்டு நான் எனது 2 கைகளையும் இழந்த நான் எனக்கு இந்த அரசாங்கத்தால் மாதம் 3000 காசு கொடுப்பன வந்து கொண்டிருக்கிறேன். அதாவது எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் சமத்தி அதாவது காசு வந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வருமானத்தில் எங்களுக்கு போதமான இதாக காணாததுனால அம்மாவும் சரியான கஷ்டப்பட்டு தான் வயல் புறைக்கு தான் கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்டிருக்காவும் மருத்துவ செலவுக்கும் போதமான இதாக காணாமல் இருக்கின்றதுனால எனக்கு ஒரு உதவியை தருமாறு அரசாங்கத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். வெளிநாட்டில் இனியும் புலம்பிய தமிழர்கள் இந்த சத்தியம் மூலமாக எங்கள் உயர்வை பார்த்துக் கொண்டு நிதியை திரட்டுறாக நாங்கள் கேள்விப்படுகின்றோம். அந்த நிதி எங்களிடம் கிடைக்கப்படுவதில்லை. அதனால எங்களுக்கு உதவி செய்யும் விரும்புபவர்கள் அந்த உதவியை எங்களிடம் தொடர்பு கொண்டு அந்த உதவியை தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நிரந்தர வருமானமின்றி வாழ துடிக்கும் இவருக்கு உதவுவதற்கு யாரும் முன்வருவார்களா என் வாழ்வின் முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் என்பதில் ஐயமில்லை. கொழும்பு விவேகானந்தா சபையின் தலைவரும் அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் நம்பிக்கை பொறுப்பாளர் சபை உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி ரத்ன வடிவேல் சுரேந்திரன் இன்று அதிகாலை காலமானார். 2004 ஆண்டு ஜனாதிபதி சட்டத்தரணியாக நியமிக்கப்பட்ட அவர் சட்ட தொழிலில் தனக்கென ஒரு சிறப்பான இடத்தை பெற்றிருந்தார். அன்னாரின் புது உடல் கொழும்பு கொழுப்பட்டி கால்வேஸ் பிளேஸில் உள்ள இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இறுதிக்கிரைகள் எதிர்வரும் புதன்கிழமை இடம்பெற உள்ளது. தகவலோடு நியூஸ் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.